பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் பூச்செடி எல்லாருக்கிட்டேயுமே மேக்ஸிமம் இருக்கக்கூடிய செடி தான். அந்த செடியை நான் எப்படி நல்லபடியாக வளர்த்து அதுலேருந்து நிறைய மொட்டுக்கள் எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு எந்த மாதிரி மண்கலவை, உரம், அந்த டீட்டெயில்ஸ் பற்றிலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. அதே மாதிரி அதில் உள்ள வெரைட்டிஸ், அந்த செடியில் உள்ள வெரைட்டிஸ் பற்றியும் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மல்லிகைப்பூ செடி தாங்க நான் சொன்ன அந்த பூச்செடி. இந்த மல்லிகைப்பூ செடி இந்த காமிக்கிற செடி ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த செடி இப்போ நிறைய பக்கம் விட்டு நல்லா புஷ்ஷியாக நிறைய பூக்கள் கொடுக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 முழம் வரைக்கும் கூட அதில் பூக்கள் கிடைக்கிது. இந்த செடியை நான் தரையில் தான் நட்டிருக்கேன். இதுலேருந்து ப்ரொபகேட் பண்ணி வச்ச செடிகள் 2-3 செடிகளை தொட்டிகள்லையுமே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி க்ரீனிஷாக வர்றதுக்கு எப்சம் சால்ட் எப்பயுமே கொடுக்கணும். எப்சம் சால்ட் 15 days ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கும்போது அந்த இலைகள்லாம் நல்லா பச்சை பச்சேர்னு ரொம்ப நல்லாயிருக்கும். மொட்டுக்கள் எடுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மாட்டு எரு தாங்க, காஞ்ச மாட்டு எரு 2 months ஒன்ஸ் நல்ல ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக மூட்டை சுற்றி போட்டு விட்டுறது. ஆர்கானிக் உரம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், இன்ஆர்கானிக் எதுவும் கொடுக்குறதே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம முட்டைத்தோல் உரம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது அப்பப்போ 2-3 ஸ்பூன் அந்த வேரை சுற்றி தூவி விட்டுறது. அப்படி இல்லைனாலும் தோண்டி வைக்கணுன்னாலும் வைக்கலாம். அப்புறம் இந்த மல்லிகைப்பூ செடியில் அரும்பு எடுக்கிறதுக்கு ப்ரூனிங் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி பூத்து முடிஞ்சவுடனே ஒரு 2 இலைகளுக்கு கீழே கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த நீளமாக கம்பு மாதிரி போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் வெட்டி விட்டுறணும். இந்த மாதிரி பூத்து முடிஞ்சது உடனே கட் பண்ணி விட்டோம்னா புது புது தளிர்கள் எடுத்து அதிலிருந்து மொட்டுக்கள் வெடிக்கும். அப்புறம் சில கம்புகள்லாம் நிறைய குச்சிகள் அப்படி நீண்டுக்கிட்டே போகும், நீண்டு வளர்ந்து போகும். அதை வெட்டி விட்டுறணும். அதில் மொட்டுக்களே வராது. இப்படி கட் பண்ணி விட்டோம்னா அதிலிருந்து மறுபடியும் பக்கம் வெடித்து நிறைய மொட்டுக்கள் வர வாய்ப்பு இருக்குது. ப்ரூனிங் இந்த வெயில் காலத்தில் பூக்கிற சமயத்தில் அப்பப்போ நம்ம ஹார்ட் ப்ரூனிங் வேண்டாம், சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணிக்கலாம். ஹார்ட் ப்ரூனிங் எப்போ பண்ணணும்னா இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மழை காலம் முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்டாக மொட்டை அடித்தது மாதிரி வெட்டி விட்டாச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தளைஞ்சு எல்லா செடிகள்லையுமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிரும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த காமிக்கிறது ஒரு குண்டு மல்லி வெரைட்டி. அப்புறம் காமிச்ச அந்த பெரிய செடி நார்மல் ஒத்தடுக்கு மல்லி தான். இதுலேயுமே நல்லா பச்சை பச்சேர்னு நிறைய மொட்டுக்கள் வச்சு ரொம்ப அழகாக பூத்துருக்கு இந்த டைம். இந்த அடுக்கு மல்லி இன்னொரு வெரைட்டி. அடுக்கு மல்லியிலே என்கிட்ட ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது. இந்த இலைகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்கும். பூ சைஸுமே அந்த எட்ஜஸ்லாம் அது கொஞ்சம் ஷார்ப் இல்லாத மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இது ஒரு அடுக்கு மல்லி. இந்த செடிகளை இந்த மண்கலவை, இந்த செடிகளுக்கான மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா தரையில் நடும்போது நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி தொட்டிகளில் வச்சு நடும்போது அதுக்கு மண்கலவை ஈக்குவல் ரேஷியோவில் மாட்டுச்சாண உரம், இது தோட்டத்து மண், கொக்கோபீட், இந்த 30% எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து வைக்கும்போது இந்த செடிகள் ரொம்ப அருமையாக பூக்குது. இந்த மல்லிகைப்பூ செடி பதியம் போடுறதுக்கு தாய் செடியிலேருந்து ஒரு மீடியம் சைஸ் கம்பு எடுத்து அந்த இலைகளெல்லாம் வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 அடி உள்ள குச்சி போதுமானது. அந்த நான் இப்போ 2 கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு இந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸை நல்லா கீழே 45 டிகிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆலுவேரால், அப்போ தான் ரூட்டிங் ஹார்மோன் வேறு ஈஸியாக பிடிக்கும். இப்போ ரூட்டிங் ஹார்மோன் இல்லாமல் வச்சாலே வரும், ரூட்டிங் ஹார்மோன் வைக்கும்போது ஈஸியாக ப்ரொபகேட் ஆகிடும். இந்த மாதிரி மண்ணும் மணலும் கலந்த கலவையில் இந்த 2 குச்சியும் நட்டுட்டு இதை ஒரு நிழல் பாங்கான இடத்துல 15 நாள் வச்சாச்சுனாலே ஈஸியாக வேர் பிடிச்சிரும். ஆனால் இப்போ ட்ரை பண்ண வேண்டாம், நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்போ வச்சேன். மழை காலத்தில் வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக 10 குச்சி வச்சோன்னா 10ம் பிடிச்சிடும். இந்த உடஞ்ச தொட்டியில் வச்சது கூட நான் இப்போ நவம்பர் மாதம் வச்ச செடி தான். இப்போ பூத்துருச்சு பாருங்கள். இதுலேயுமே மொட்டு பூ வந்துருச்சு. இந்த செடி இருவாச்சி செடி. இருவாச்சி செடியில் இப்போ மொட்டு தான் இருக்குது.
பூ இல்லை. இது வந்து ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க, 10 அடிக்கு மல்லின்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது. 2 மொட்டுகள் இருக்குது. இதுலேயுமே இன்னும் விரியலை, நல்லா மொட்டு நல்லா பெருசாக வச்சுருக்குது, இன்னும் விரியலை. இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து இலை சுருட்டல் நோய் வரும். அதுக்கு வந்து நம்ம எக்ஸோடஸ் வந்து 1 ml வந்து 1 லிட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த செடி வந்து ஒரு ராமபானம் செடி, ஸ்டார் மல்லின்னு கூட சொல்லுவாங்க, ஊசி மல்லின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. இந்த செடியில் வந்து இந்த புழு தொல்லையெல்லாம், புழு வந்து நிறைய வந்து அந்த இலைகளெல்லாம் நிறைய டேமேஜ் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த இரும்பு சத்து குறைபாடு. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை நல்லா காஞ்ச கருவேப்பிலையை வந்து மிக்சியில் வந்து ஒரு நல்லா கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கிட்டு அந்த வேரை சுற்றி போட்டு விட்டாலே போதும். அந்த இரும்பு சத்து குறைபாடு வந்து ஒரு 10-15 நாளில் மாறி இலைகள்லாம் நல்லா மறுபடியும் பச்சை நிறத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடிகளை பதியம் போடுற முறையில் நம்மளே வீட்டிலே யார்கிட்டே கட்டிங்ஸ் கிடச்சா கூட வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நர்சரிஸ்லேயுமே ரேட்டு கம்மியாக தான், 20 ரூபா 30 ரூபா தான் சொல்கிறாங்க. மழை காலத்தில் வாங்கி வைங்க, ஈஸியாக வேர் பிடிச்சி நல்லா செழிப்பாக வளர்ந்துடும். மழை தண்ணிக்கு அதுக்கும் இந்த செடிகள் வந்து நல்லா வளர்ந்து கரெக்டாக அந்த ஏப்ரல் மே சம்மரில் இந்த சீசனுக்கு வந்து நல்லா பூக்கள் தர ஆரம்பிச்சிரும். நம்ம வீடுகள்லையுமே ஒரு 2 மல்லிகைப்பூ செடி இருந்தனா நம்ம தலையில் வைக்கிறதுக்கோ இல்லை சாமி படங்களுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தோட்டமுமே நல்லா மணக்கும், தேனீக்களையுமே நல்லா அட்ராக்ட் பண்ணும். சரி நண்பர்களே, இந்த மணக்கும் மல்லிகைப்பூ செடியை இடம் இருந்தால் தரையில் வச்சு வளருங்க, இல்லாதவங்க இந்த மாதிரி தொட்டிகளில் வச்சு வளருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தொட்டு விட்டுருங்க. நன்றி.